ஒரு பாறையும் சிற்பியோட கதை. அதாவது ஒரு சிற்பி என்ன பண்ணுறாரு, சிலை வடிக்கிறதுக்காக முதல் பாறையை தொடுறாரு. அந்த முதல் பாறை உளிப்பட்ட வலியை தாங்க முடியாமல் வேண்டாம் வேண்டாம் என்னை விட்டுடுன்னு சொல்லுது. சரி, அதை விட்டுட்டு இன்னொரு பாறையை தொட்டு அதை என்ன பண்ணுறாரு, ஒரு கோவில் சிலையாக வடிக்கிறாரு. கோவில் சிலையாக வடித்த பிறகு அந்த பாறை எல்லா வலியும் தாங்கிக்கிட்டு ஒரு அழகான சிற்பமாக, அழகான சாமி சிலையாக உருவாகுது. அது உருவான உடனே என்ன ஆகுது, கோவிலில் கருவறையில் வச்சு அதுக்கு பூஜை நடக்குது. ஸோ முதல் பாறை தனக்கு வந்த வலியை தாங்க முடியாமல் தடுத்ததுனால தேங்காய் உடைக்கும் ஒரு கல்லாக மாறுது. ஆனால் அதே கோவிலில் சிலையாக மாறுது இரண்டாம் பாறை. இதுதான் நம்ம வாழ்க்கை. வரக்கூடிய வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி, தோல்விகளை தாங்கி வெற்றி பெறுவோம், வாழ்வோம். இந்த கதையிலேருந்து ஒரு விஷயம் நல்லா புரியுது இல்லைங்க. கஷ்டம், கவலை, கண்ணீர், சோகம், பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸு, மற்றவங்க நம்மளை எதிர்மறையாக பேசுகிறாங்க, இதை எல்லாத்தையும் தாண்டி போனாதாங்க வெற்றின்ற ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும். அந்த கோவில் சிலையை மாதிரி நாமளும் மற்றவர்களால் மதிக்கப்படுவோம், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். வலிக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல அமர்ந்துடாதீங்க. அந்த தேங்காய் உடைக்கிற கல் மாதிரி ஆயிடுவீங்க. சரிங்களா? அதனால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், வெற்றி பெறுவோம்.